ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்னு சொன்னதும் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய பாடல்கள் லிஸ்ட்ல ஒரு புன்னகை பூவே, முன்தினம் பார்த்தேனே, வெளிமூடி யோசித்தால், இந்த பாடல்கள் எல்லாமே கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல வந்து இடம் பெற்றிருக்கும். ஆனா இந்த பாடல்கள் எல்லாம் பாடினது யார் தெரியுமா? மலேசியா வாசின் அவர்களோட பொண்ணு பிரசாந்தினி. அவங்க தான் இந்த பாடல்கள் எல்லாமே பாடிருக்காங்க. பிரசாந்தினி வந்து சின்ன வயசுல இருந்தே பெரிய பின்னணி பாடகர் ஆகணும் அப்படின்றது ஆசை எல்லாம் கிடையாது. அவங்க நார்மலா வந்து கிளாசிக்கல் மியூசிக் எல்லாமே கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 10th படிக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு வருது. வந்த உடனே அவங்க அப்பா கிட்ட எல்லாம் எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுங்க அப்படிலாம் தான் கேட்கல. நேரா ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்ட போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி வாய்ஸ் டெஸ்ட் இந்த ஆடிஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்ட வந்து ஒரு போன் வந்திருக்கு. அந்த போன் வந்ததுக்கு அப்புறமா போய் ஒரு பாட்டு பாடிட்டு வந்திருக்காங்க. அதுதான் டொல்பி படத்துல வரக்கூடிய ஒரு புன்னகை பூவே. அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பாட்டு பாடிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா வாசின் அவர்கள் கிட்ட அவங்க போட்டு காமிச்சிருக்காங்க. அவங்க அப்பா செம ஹாப்பி. ஹாரிஸ் ஜெயராஜ் தான் பிரசாந்தினியை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அதுக்கப்புறமா தேவா, யுவன் சங்கர் ராஜா இவங்க மியூசிக்ல எல்லாம் கூட ஒரு சில பாடல்கள் பாடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், திருமணம் இதுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. அது வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல வெயில் படத்துல வரக்கூடிய இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு பாட்டு. போய் கேட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். பிரசாந்தினியோட குரலை வந்து உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய தமிழர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு பாட்டு அப்படின்னா வாரணமாயிரம் படத்துல வரக்கூடிய முன்தினம் பார்த்தேனே அந்த பாட்டு தான். அதுக்கப்புறமா அயன்ல வரக்கூடிய வெளிமூடி யோசித்தாளா இருக்கட்டும், எங்கேயும் காதல்ல வரக்கூடிய லோலிட்டாவா இருக்கட்டும், கோ படத்துல வரக்கூடிய என்னமோ ஏதோ பாடல்களா இருக்கட்டும், இது எல்லாமே பிரசாந்தினியோட குரல்கள்ல வந்த பாடல்கள் தான். அதுவும் அந்த பாடல்ல வரக்கூடிய ஹம்மிங் வாய்ஸ்லாம் இருக்குல்ல, ஒரு மீம் இருக்குல்ல, உடம்புல அப்படி கை வச்ச உடனே நம்ம உயிர் மட்டும் தனியா போற மாதிரி அப்படியான ஹம்மிங் தான் இந்த பாடல்கள் எல்லாத்துலயுமே வரும். இப்படி பல சூப்பர் டூப்பர் பாடல்களை வந்து பிரசாந்தினி பாடியிருக்காங்க. இதே மாதிரி வேற எந்த சிங்கரை பத்தி வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.